பெரும்பாலும் இந்த சினிமால இந்த ஸ்பைடர் மேன், இந்த எலக்ட்ரிக் மேன் அப்படி போன்ற படம்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்த்திருப்போம். ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா 1980ல இந்த இங்கிலாந்து உள்ள இந்த மான்செஸ்டர் அப்படிங்கிற பகுதியில இந்த ஜாக்லின் ப்ரீட்மேன் அப்படிங்கிற ஒரு லேடிக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுறதா ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த இவங்க வீட்ல இருக்கிற ஒரு பல்ப் வந்து எரிஞ்சிட்டு இருக்கிற பல்ப் வந்து இவங்க பக்கத்துல போன உடனே வெடிக்கிறதும், டெலிவிஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுறதும், இந்த மைக்ரோ ஓவன் வந்து தொட்ட உடனே அதிகப்படியான ஒரு பவர் வந்து சப்ளை ஆகுறதும் உடம்புல, இப்படி ஒரு அப்நார்மலான ஒரு விஷயத்த வந்து இவங்க உணர்றாங்க. இவங்க பக்கத்துல இருக்கிற அந்த புரொஃபஸர வந்து போய் பார்க்குறாங்க. அவங்கள வந்து அந்த உடம்ப பரிசோதனை பண்ணி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க உடம்புல ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமா ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது. இதனால வந்து சாதாரண மனிதன் உடம்புல இருக்கிற இந்த எலக்ட்ரிசிட்டியை விட சுமார் 10 மடங்கு ரொம்ப அதிகமாகவும் இருந்திருக்கு. இதனால தான் இவங்க வந்து இப்படி எலக்ட்ரிசிட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது எதனால அப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, இவரோட உடம்புல ஒரு வகையான அல்கலைடு ஆசிட் வந்து ஒரு இம்பேலன்ஸா இருந்திருக்க கூடும். இதனால தான் இப்படி இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமா இருக்கும் உடம்புல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. ரீசனும் சொல்றாங்க. அது என்னன்னா, எப்பயுமே ஒரு வெங்காயத்தை வந்து ஒரு கையில வச்சுக்கங்க. அது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த வெங்காயங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ற ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. இப்படிப்பட்ட வெங்காயத்தை நீங்க கையிலே வச்சிருக்கும் போது இந்த விஷயம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கு குறையவும் ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனா இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொரு பிரச்சனை உருவாயிருக்குங்க. இந்த 1985ல பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குறாங்க. அந்த பெண் குழந்தைக்கும் இதே மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து உடம்புல பாஸ் ஆகுறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு வினோதமான ஒரு மர்மமான ஒரு விஷயம் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு பேசும் பொருளாகவும் இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு குழப்பமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க.